guys, நம்புகிறேன். வெல்கம் டு விக்கி கேம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், நம்ம ஒரு கேம் விளாட போகிறோம். அதாவது வந்து மார்க்கெட் கேம் விளாட போகிறோம். அதாவது நம்ம வந்து பெட்ரோல் பங்க்கு இதுமாதிரி நிறைய இருக்குது. அந்த சைடில் பார்த்திங்கன்னா நம்ம கடை பெட்ரோல் நிறைய இருக்குது. இதுதான் நம்ம இந்த ஷாப்பை நம்ம ஆரம்பித்து நல்லா பெரிய பணக்கார ஆக போகிறோம். இதை மொத்தமாக சேர்த்து 5 எபிசோடு, 5வது எபிசோடாக வந்து இந்த வீடியோவை மொத்தமாக முடிச்சிடுவேன். 5வது எபிசோடில் இந்த வீடியோவை மொத்தமாக முடிச்சிடுவேன். அடுத்துட்டு வந்து நிறைய வீடியோஸ் வரும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நிறைய வீடியோஸ் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இதான் நம்ம ஒரு ஷாப்பு. இந்த ஷாப்புக்கு தான் நம்ம வந்துருக்கோம். இங்கே தான் வந்து நம்மளோட ஷாப்பு இருக்குது. ஆனால் இதோட இவ்வளோ குப்பையாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இந்த குப்பையெல்லாம் நம்ம க்ளீன் பண்ண போல். அந்த குப்பையை எங்கே போடுவேன் தெரியல. ஓகே, இப்போ வரைக்கும் இங்கே போட்டுருவோம். எல்லாம் இங்கே போட்டு வச்சுருவோம். அப்புறம் மட்டும் இது பண்ணுவோம். கட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, க்ளீன் பண்ணுறக்குள்ளே செம்ம படம் பாட்டு பண்ணிட்டோம். ஓகே, நம்ம வந்து கடையை ஓப்பன் பண்ணிடுவேன்டா. கடையை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சில பொருட்கள் ஆர்டர் போடணும். அதை ஆர்டர் போட்டுருவேன்டா. இப்போ ஆர்டர் போட்டாச்சு. சாஸ் கொஞ்சம் நிறையா ஆர்டர் போட்டிருக்கோம். நமக்கு சும்மா காமிச்சிருக்கேன் கேம்னால. சிக்கன் கட்டில் விளாட்றேன். அதான் ரஷ்யா கேமு. ப்ரோ வந்து இந்த ஃப்ரீ ஃபயர் ப்ரோ பார்த்துக்கிட்டே வணக்கலாம் ப்ரோ. நீ வந்து நீ சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்க ப்ரோ. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். அப்புறம் இன்னும் சொல்ல மாட்டேன் கைஸ். அப்போ நம்ம வந்து 1000 சப்ஸ்கிரைபர் அடித்தா ஒரு நிறைய எடிட்ஸ் நிறைய காசு கொடுத்து எடிட் பண்ணலாம் இருக்கேன். 1000 சப்ஸ்கிரைபர் வந்தால் காசு கொடுத்து தான் எடிட் பண்ணலாமலாம் இருக்கிறேன். நீங்கள் வேணால் 1000 சப்ஸ்கிரைபர் வாங்க, வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் இன்னும் நிறைய எடிட் பண்ண போகிறேன். காசு கொடுத்து உங்களுக்காக காசு கொடுத்து நான் எடிட் பண்ண போகிறேன். ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். இது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு 1000 சப்ஸ்கிரைபர் வந்தால் போட்டால் நம்ம வந்து நிறைய காசு கொடுத்து எடிட் பண்ணுவோம். வந்து கட்ட ஆப்பில் வந்து நிறைய எடிட் பண்ணுறது காசு கொடுத்து எடிட் பண்ணோம். அதுவும் இருக்குது. அதை காசு கொடுத்து எடிட் பண்ணுறோம். அதுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணால் போதும். லைக் சப்ஸ்கிரைப் தான் பண்ணிக்கங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஆர்டர் போட்டோம். இவ்வாறு ஆயிடுச்சுன்னு வரல. ஓகே, இப்போ நம்ம வந்து வெளியே போவோம். வெளியே இங்கே இருக்குது பாருங்க. என்ன இது அட்டைப்படியே? ஓ, இதுக்குள்ளே இருக்குது போல். வெயிட்டாக இருக்குது. இதுதான் ஷேர்ஸ் போல். ஃபாரினில் எப்படி தான் இருக்கும் போல். வச்சுட்டு போயிடுவாங்க போல். ஓப்பன் பண்ணிடுறோம். ஓகே, இப்போ வரைக்கும் சாதாரணமாக வாங்கியிருக்கோம். சாக்லேட்டு ஏதோ சில தான் வாங்கியிருக்கோம். இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போய் வைப்போம். ஓகே, எடுத்துகிட்டு போய் வச்சுருவேன்டா. கட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, எல்லாமே வச்சாச்சு. இப்போ மூடிடுவேன்டா. ஓகே, அப்புறம் நம்ம இன்னொன்று சொல்ல மாட்டேன். இந்த எபிசோடு வந்து 2வது எபிசோடு வந்து 2 நாள் கேப் விட்டு தான் வருவோம். அதான் இன்றைக்கி நான் போட்டேன்னா இன்னும் 2 நாள் கழிச்சு தான் வரும் இந்த வீடியோ. பார்ட் எபிசோட் 2 வேணுமா கேளுங்க கமெண்ட்டில் கேட்குற பொறுத்து தான் இருக்குது. அதுவும் முக்கியமாக அந்த ஃப்ரீ ஃபயர் ப்ரோ அந்த இந்த வீடியோ மட்டும் பார்த்துருந்தேன். நீங்கள் கமெண்ட்டில் கேளு ப்ரோ. நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அதான் நம்ம வந்து இவரு தான் அந்த இது நிறைய கமெண்ட் பண்ணியிருக்கேன். நான் ஃபோட்டோவை காட்டுறேன். ஓகே, எல்லாம் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய கமெண்ட் பண்ணியிருக்காது. ஏகப்பட்டது கமெண்ட் பண்ணியிருக்காது. ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு இவரை. என்ன இந்த ப்ரோ வந்து நிறைய கமெண்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு சுத்தமாக புரியல. இத்தனை நாள் மைனஸில் போயிட்டு எல்லாமே வியூஸ்னால் எல்லாம் மைனஸில் போயிட்டுனா. பட் என்ன ஆச்சுன்னா எல்லாமே மைனஸில் போய் லாஸ்ட்டில் இதாகிடுச்சு. லாஸ்ட்டில் மொத்தமாக முடிஞ்சிச்சு. ஆனால் இந்த ப்ரோ தான் எனக்கு வந்து ஆறில் இது பண்ணுற மாதிரி வந்தார். இந்த மாதிரி எடுப்போம், இந்த மாதிரி வீடியோ பண்ணு ப்ரோ சொல்லிட்டு சொன்னார். அதனாலவே நான் கிட்ட கொஞ்சம் மோட்டிவேஷன் ஏறி நம்ம நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணாமல் இருக்கிறேன். பட் இது ரொம்ப பிடிச்சி தேங்க்யூ ப்ரோ. உங்களோட சப்போர்ட்லாம் ப்ரோ எனக்கு நிறைய மோட்டிவேஷன் வருது. இந்தமாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக போடுறேன் ப்ரோ. உங்களுக்காக மட்டும் இல்லை, உங்கள் வீடியோ பார்க்குற எல்லாருமே உங்களுக்கு எல்லா வீடியோவும் வரும். அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண போதும். நான் எல்லா வீடியோவே அப்லோட் பண்ணுறேன். என்ன வீடியோ வேணும்னு கேளுங்க. நான் அதுக்கு தோண அப்லோட் பண்ணுறேன். அதுக்குன்னு பிசியில் விளாட்ற கேம்லாம் கேட்டுறீங்க. விளாட முடியாது என்னால். ஏன்னா ஃபோனில் தான் விளாட்றேன். எனக்கு 2 மாதம் 3 மாதத்துக்கு அப்புறம் என் பர்த்டே வருது. அப்போ வந்து எங்கள் அப்பா அம்மா வந்து இப்போ வந்து லேப்டாப் வாங்கி தராங்கன்னு சொல்கிறாங்க. பாப்பா வந்து லேப்டாப் வாங்கி தராங்களா தெரில. ஓகே, ஃபஸ்ட்டு ஆர்டர் போட்டோம். நான் ஒரு கஸ்டமரும் ஆளே காணோம். இங்கே நல்ல பெரிய கடையாக இருக்குது. ஆனால் பட் இன்னும் கம்மியாக இருக்குது பொருட்கள்லாம். பரவாயில்ல, இந்த பொருட்கள் ஃபஸ்ட் டைம் ஆரம்பிச்சிருக்காங்க போல். நம்ம போய் வாங்குவோம். ஃபஸ்ட்டு பொனியாக வரும். ஒரு கஸ்டமர் வந்திருக்காது. வாங்க சார். ஓ ஓகேப்பா, சில பொருட்கள் எடுத்துகிட்டு வரேன். ஓகே, அவர் எடுத்துருக்காரு. நம்ம இங்கேருந்து எதாவது போய் டைப் பண்ணியிருக்கோம். ஓகே, வந்தாரு. பில் போட்டுருவேண்டா.
என்னடா பில் போடுறது இல்லை கேட்டிங்களா? ஆமாம் கைஸ், நான் வந்து எனக்கு தெரியும் காட்ட மாட்டேன். அந்த பில் போடுறது தான் இதுதான் பில். இது போட்டாச்சு சார், காசு கொடுங்க. விண்டோ போ. ஓகே சார், நீங்கள் வந்து போகலாம். ஓகே, இப்போ தான் 3 கஸ்டமர் வந்திருக்காரு. இவர் வந்து எடுத்துட்டாரு. ஓகே வாங்க சார். ஓ தம்பி, இந்த காசு. ஓகே, இப்போ நம்ம வந்து பே பண்ணி விட்டுருவோம். பே பண்ணுறேன் சார், நீங்கள் கிளம்பலாம். ஓகே போயிட்டாரு. இவர் ரொம்ப வாரமாக எடுத்துருக்காரு. அப்படி என்ன எடுக்கிறது தான் தெரில. உன் பையனுக்கு சாக்லேட் வாங்கிப்போம், அப்புறம் வந்து சிப்ஸு வாங்கிப்போம். ஓகே, 2 பேருமே வந்துட்டாரு போல். பில் போட்டுருவோண்டா. 1000. ஓகே சரி, போட்டாச்சு சார். நீயும் போட்டாச்சு உங்களுக்கும். ஓகே, எல்லாம் நிறைய சாக்லேட் வாங்கியிருக்காது. சார் போயிட்டாரு. இப்போ வந்து இன்றைக்கி ப்ராஃபிட்ஸ் எவ்வளோ தெரில. ஓகே, எனக்கு சாயங்காலம் ஆயிடுச்சு. எப்படி எதாவது ஆயிடுச்சு. நம்மகிட்ட எனக்கு எவ்வளோ இருக்குது, நம்மகிட்ட 2000 இருக்குது. ஃபஸ்ட் டைம் ஆரம்பித்து 2000 சம்பாதிச்சிட்டோம் அதுக்குள்ளே. இங்கே பாருங்கள், இது பட்டு வாங்காமல் இருக்காங்க. ஏன் தெரியல, இது ஏன் வாங்கலாம் தெரில. இது பிடிக்காத சொல்லிட்டு வாங்கலையோ. சரி ஓகே, இதை வந்து கூய் போட்டுருவேன்டா. ஒரு மாதிரி ஸ்மெல்லும் அடிக்குது, என்ன தெரியல. நல்லா கூய் போட்டுறேன். எனக்கு வேணாம் இது அடுத்த வாட்டி இது ஆர்டரே போட்டுக்கொடு. ஓகே, நம்ம இதான் வந்து கூங்குற இடம். இங்கே கூங்கிடுவேன்னா. ஓகே, என்ன மூஞ்சில் தள்ளி லைட் அடிக்குது. ஓ விடிஞ்சிச்சா? ஐயோ, கடையில் பொருட்கள் ஆர்டர் போடு. ஓகே வந்தாச்சு. இங்கே போகிறோம். ஏகப்பட்டு ஆர்டர் போட்டிருக்கோம். அந்த ஆர்டர் போட்டுட்டு எல்லாம் இங்கே போட்டுருவேண்ணா. ஓகே, நம்ம வந்து நிறைய வந்து போட்டுருக்கோம். இப்போ வந்து எல்லாம் எடுத்து வைக்கணும். ஓகே, இப்போ ஏகப்பட்டது வாங்கியிருக்கோம். இதுதான் நம்ம எடுத்து ரேங்கில் வைக்கணும். ஓகே, இது ஒன்று ஒன்றா அடுக்கி எப்போ வைக்கிறதுனே தெரில. ஒன்று ஒன்றா அடுக்கி வைக்கணும் வேறு. ஓகே, வந்து அடிப்பு வைப்போம். அவங்களுக்கு வந்து கட் பண்ணி காய்க்கிறேன். இல்லை சவுண்டு வச்சு காய்க்கிறேன். நான் எதுவும் பேச மாட்டேன். ஓகே, இப்போ நம்ம வந்து நிறைய அடுக்கி வச்சாச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா அடுக்கி வைக்கிறோம். ஃபாஸ்ட்டாக அடுக்கி வைக்கிறோம். ஏன்னா நிறைய அடுக்கி வைக்கிறதுக்கு இது வேறு அப்பப்போ கையில் வருது. என்ன ரொம்ப கிளிச்சின்னுது, ரொம்ப கிளிச் ஆகுது, என்ன தெரியல. சிக்கன் கண்ணாலே கிளிச் ஆகிட்டே இருக்குது எப்போ பார்த்தாலும். ஓகே, நம்ம இங்கே ஒரு சாக்லேட் வாங்கி வச்சுருக்கோம். அந்த சாக்லேட்டை நம்ம எடுத்துகிட்டு போய் இங்கே வச்சுருவோம்னா. எபிசோட் 2 வேணுமா கமெண்ட்டில் கேளுங்க, நான் போடுறேன். ஓகே, சாக்லேட்டை இங்கே எடுத்துகிட்டு போய் வைக்க வேண்டாம். சாக்லேட், இந்த சாக்லேட் நம்ம சாப்பிடணும் தோணுது. ஆனால் பட் என்ன, கடையை நஷ்டமாயிரும். அப்புறம் வந்து கடையை இழுத்து கட்ட ராசா அப்படி சொல்கிற மாதிரி கடையை மூடிடுறேன்டா. அவள் தலையில் துண்டை போட்டுக்கிட்டு போகண்டேன் எங்கேயாவது. அதனால் சாப்பிட வேணாம், நஷ்டமாயிரும். ஏன்னா ஒரு பொருட்களை காசு கொடுத்து வாங்கினா அதை போய் நம்ம சாப்பிட்டோம் என்ன, காசு தான் வேஸ்ட்டு. அதனால சாப்பிட விரும்பல. இது வந்து நாங்கள் சேல்ஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு சாக்லேட் வாங்குறோமா, நம்ம ஒரு 10 ரூபாய்க்கு வைப்போம். அந்த மாதிரி தான் கடைக்காரரும் இதான் வைப்பாங்க. அந்த மாதிரி தான் ஹோல்சேல் ரேட்டு வைப்பாங்க. நம்ம என்ன அப்படியே கொஞ்சம் அதிகம், அதாவது கொஞ்சம் லாபம் வர்றதுக்காக அதிகமாக வைப்போம். அப்போ தான் லாபம் வரும். இல்லாத எப்படி வரும்? அதே ரேட்டுக்கு விட்டால் எவ்வளோ வாங்கலாம்னா. ஓகே, நம்ம இங்கே வச்சுருவோம்டா. ஒரு வாய்ஸ் வேறு ஒரு மாதிரி தான் ஆகிட்டே இருக்குது, என்ன தெரியல. வந்து எல்லாம் கொட்டாக வாங்கி வச்சுருக்கோம். பட் என்ன ஆகும் பார்த்தா எனக்கு தெரில, வாங்குறாங்களா இல்லை இல்லையா தெரில. ஓகே, கடையை ஓப்பன் பண்ணிடுவோம்டா. நம்ம பையனுக்கு நிறைய சாக்லேட் வாங்கிட்டு போடுறேன். ஓகே சரிங்க, நம்ம வந்து சாக்லேட் வாங்கிட்டு போகலாம். ஓகே, எல்லோரும் வந்துட்டாங்க, வாங்குறாங்க. யாரோ எலிக்கத்துற சவுண்டு கேட்டுது, யாருன்னா தெரியும். தம்பி என்ன கலைக்கிறேன், நானும் பேசுனேன். ஓகே, என் வாய்ஸாக தப்பாக பேசாது. ஓகே, இதுதான் எலி குஞ்சு மாதிரி கட்டின்னுடா. ஐயோ, இங்கே பாருங்க, இது வாய்ஸ் வேறு நல்லா இருக்கேன். வாய்ஸே கேவலமாக இருக்குது. இது ஒரு வாய்ஸ் வேறு எடுத்து மண்டையில் போட்டுன்னு தோணுது. ஆனால் பட் கஸ்டமர் ஆச்சு டஃப்பாக பண்ணியிருக்கிறது. ஓகே, இப்போ வெயிட் பண்ணு. 5 hours later. அப்போடி இன்றைக்கி இருக்குதுங்க, பெரிய லக்கு போல். இன்றைக்கி 10,000 ரூபா சம்பாதிச்சிட்டோம். அதுக்குள்ளே இங்கே பாருங்கள் எவ்வளோ காசு இங்கே கிடைக்குது. இதுதான் போய் பேங்க்கில் போடுவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து சில சேஷன் காலி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஆர்டர் போட்டுற வேண்டாம். இன்னும் காலையில் இருக்கும், எல்லோரும் போயிட்டாங்க. இப்போ மூடியாச்சு. ஆர்டர் போட்டுருவோம் எல்லா எதுவும். ஓகே, நம்ம வந்து ஒரு ரேங்க்கும் ஆர்டர் போட்டுருவோம். ஓகே, இந்த ரேங்க் எப்படியோ வந்துச்சு. கட் பண்ணி காமிச்சிட்றதுனால சீக்கிரம் வந்த மாதிரி காமிக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து இதெல்லாம் பக்கவாக அடுக்கி வைப்போம். கொஞ்ச நேரம் ஆகும். ஓகே, 5 hours later. கைஸ், நம்ம இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். என்னடா ஏன்டா இப்படி சடனாக வீடியோ முடிச்சுக்கலாம் கேட்டிங்க. ஆமாம் கைஸ், நான் வந்து எடிட்டில் ஒரு தப்பாக எடிட் பண்ணிட்டேன். அது என்ன ஆச்சு, ஒரு வீடியோ கேன்சல் ஆகிடுச்சு. அந்த வீடியோ என்ன ஆயிடுச்சு, நான் இப்போலாம் எடிட் பண்ணேன். அது எடிட்டில் என்ன ஆச்சுன்னா கட் ஆகிடுச்சு அந்த பாதி இது.
அதனால் 9 நிமிஷத்துலேயே கட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் வாய்ஸ் இப்போ முடிச்சுக்கலாம் இருக்கிறேன். 10 நிமிஷத்தில் கிட்டத்தட்ட 20 நிமிஷத்தில் பேசியிருக்கேன். ஆனால் நான் 10 நிமிஷத்தில் தெரியாமல் கேன்சல் பண்ணிட்ட போல அது இதாகிடுச்சு. வீடியோவே டெலிட் ஆகிடுச்சு. அதனால் புதுசாக இது பண்ணுற மாதிரி எடுத்துட்டேன். அதனால் சாரி மன்னிச்சிருங்க. 10 நிமிஷத்தில் முடிச்சுட்டேன். ஓகே, நான் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா நமக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அப்போ முக்கியமாக அந்த ஃப்ரீ ஃபயர் ப்ரோ நீ பார்த்துருந்தே உனக்கு தான் ப்ரோ. நீ கமெண்ட்டில் சொல்லிட்டு போ ப்ரோ, இந்த மாதிரி நான் வீடியோ போடு ப்ரோ. சொன்னால் தான் எனக்கு மோட்டிவேஷன் இருக்கும். நான் வீடியோ போடுறேன் கண்டிப்பாக. நீ ப்ரோ சொல்லு நீ மூலம் சொல்லு ப்ரோ. அதனால நான் வீடியோ போடுறேன். அது தோண மாதிரி தான் நான் வீடியோ போடுவேன். இது எல்லாம் பாய் காய்ஸ் எல்லாருக்கும். அடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம். பார்ட் 2. பாய்.